இங்கே போடுங்க இவள. இந்த காசெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஆபீஸ்ல உன்ன மாதிரி திருட்டு வேலை பார்க்காம யாரு நேர்மையா இருக்காங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். மயக்கம் வந்த மாதிரி நடிச்சு என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. ஒரு 1000 ரூபாய் சம்பளத்தை ஏத்த சொன்னா ஏத்த மாட்டா. இவளுக்கு எல்லாம் போய் வேலை செய்யறதா இருக்கு. ஐயோ, இது ஏன் எங்க படுத்து இருக்குன்னு தெரியலையே. உயிரோட தான் இருக்கா. எப்படி இருந்தா நமக்கு என்ன? 1000 ரூபாய் தரத்துக்கு அழுதியடி. இங்க எனக்கு லட்சம் ரூபாய் கிடக்குது. எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இவளுக்கு எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் செஞ்ச மாதிரியே இருக்காது. பைத்தியக்காரி ஒரு லீவு கேட்டா தரமாட்றா. ஐயோ மேடம் தானே இது ஏன் நீங்க தூங்குதுன்னு தெரியலையே. மயக்கம் போட்டு விழுந்துட்டா போல. நமக்கு எதுக்கு வம்பு? இங்க இவ்ளோ காசு இருக்குது, அள்ளிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். ஒரு மாசத்துக்கு இந்த ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. எனக்கு போய் இவ்ளோ பெரிய ஜாக்பாட் அடிக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த மாசம் மேடம் சொன்னதை விட நம்ம அதிக வேலை செஞ்சுட்டோம். கண்டிப்பா போனஸ் தருவாங்க. ஐயோ, லதா மேடம் தானே இது. என்ன ஆச்சு தெரியலையே. மேடம் ஏஞ்சிருங்க. மேடம் என்ன ஆச்சு? உங்களுக்கு நல்லா தானே இருந்தீங்க காலையில. நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகல. கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்துட்டேன். காசு எல்லாம் இப்படி கீழே கிடக்குது. கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கலாம்ல. இந்தாங்க காசை பிடிங்க. காலையில சாப்பிடாம வந்துட்ட பிரியா, அதான் மயக்கம் வந்துருச்சு.